பொதுவாக சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய தடவை அடிக்கடி யூரின் போகிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, ரத்தத்தில் சர்க்கரை அளவு ஜாஸ்தி ஆகும்போது, கூடும்போது யூரினில் வந்து சர்க்கரை நிறைய வெளியே போகும். பொதுவாக 180 மில்லிகிராம் மேலே ரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடும்போது, உங்களுக்கு யூரினில் சுகர் வந்து கிட்னி அப்சார்ப் பண்ண கெப்பாசிட்டியை தாண்டி போயிடும். அப்போ அவங்களுக்கு யூரினில் சுகர் வரும்போது வாட்டர் ட்ராக் பண்ணிட்டு வந்துடும். இது ஆஸ்மாட்டிக் டயூரிசிஸ்னு பேர். இது தவிர மற்றவங்களுக்கு சர்க்கரை நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதனால யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம். அப்போ இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே அடிக்கடி பிளாடர் இரிட்டேஷன் அதனாலையோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் பாஸ் பண்ணுவாங்க, யூரின் போவாங்க. இது போக சர்க்கரை நோய்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கும் வாய்ப்பு கூட. அப்படி அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வந்ததுன்னா பொதுவாக பகலை காட்டிலும் நைட்டில் வந்து படுத்த உடனே கிட்னி வந்து எக்ஸஸ் வாட்டர்லாம் வெளியே தள்ளும். அப்போ அவங்க நைட்டில் வந்து ப்ரிடாமினண்ட்டாக பகலை காட்டிலும் ஜாஸ்தியாக யூரின் போகும். இதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஹார்ட் டாக்டரே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து செக் பண்ணிடணும் கண்டிப்பாக.